எடப்பாடி பழனிசாமி ஓவர்டேக் பண்ணிட்டாரு மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலினை. ஏங்க திமுக அலறுதுங்க அப்படி கிடுகிடு 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 பிடுபிடு பிடுபிடு. ஏன் மன பதற்றம்? ஏன் வேர்த்து கொட்டுது? ஏங்க அவங்களும் கட்சி பால தொடச்சிக்கிறாங்களே திருப்பி திருப்பி. திராவிட முன்னேற்ற கழக பேச்சாளர்கள் தொலைக்காட்சிகளில் சங்கடப்படுகிறார்களே, தர்ம சங்கடப்படுகிறார்களே. மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் படத்தையோ திமுகவுடைய அமைச்சர்கள் யார் வந்தாலும் தொலைக்காட்சியை பொதுமக்கள் நிறுத்துகிறார்களே, ஏன் அது? திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் பேர் வழி கட்சி, சாராய கட்சி, போதைப் பொருள் கட்சி என்ற பெயரை வாங்கிவிட்டதை தவிர பொதுமக்களிடையே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வரவேற்பு இல்லை. பொய் சொல்லுபவர்கள் என்று தான் எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைப்பாடு கரெக்ட் என்று தான் அமித்ஷா புரிந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. இது பொதுமக்களுடைய அழுத்தத்தில் வந்த சந்திப்பை தவிர ஒரு கட்சி கூட்டணியும் அடுத்த கட்சி கூட்டணியும் அல்ல. 2026 என்பது ஒரு நூதனமான தமிழகத்தில் இருக்கிறது. கூட்டணி ஆட்சியை நோக்கித்தான் தமிழகம் செல்லுகிறது என்று தான் அமித்ஷாவுடைய நண்பர்கள், ஆதரவாளர்கள் என்னிடம் சொல்லுகிறார்கள். சங்கீத்.